காலம் எப்போதும் ஓர் புரட்சியாளனை உருவாக்கும். 20ஆம் நூற்றாண்டில் விளைந்த புரட்சியின் பெயர் திருமாவளவன். நான் திருமாவளவன். செயற்கை நுண்ணறிவு நம்மளை மதிப்பீடு செய்கிறது என்ற போது ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான் தெரியும். காலுமே வீங்க இருக்கு. டிராவல் பண்ணும்போது பயங்கரமா வலி உண்டு. எந்திரிட்டு ஒரு மணிக்கு தூங்கும்போது படுக்கும்போது வேற மாதிரி ஒரு வலி வரும். நேற்று இரவு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? நேற்று இரவு 2:30 மணி ஆச்சு. முந்தா நாள் இரவு 3 மணி ஆச்சு. ஒரு நாளைக்கு அதிகபட்சமா எவ்வளவு நேரம் தான் தூங்குறீங்க? பெரும்பாலும் 4 மணி நேரம் தான் ஆகுது. இது மாதிரி டிராவலிங் தவிர என்ன அறியாம ஒரு கண்ணாயிருக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி. வீட்டுக்கு எப்பயாவது போகும்போது கூட நான் போறதுக்குள்ளே எனக்கு முன்னாடி அங்கே ஒரு 40 பேர் வைத்துவாங்க. முதல்ல நீங்க எப்போ அந்த காரை உங்களுக்கு சொந்தமா வாங்கினீங்க? தருமபுரியில மாரவாடி கிராமத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து பரிசு கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த கார்ல ரொம்ப வேகமா போகும்போது முன்னால போன வண்டியில தலை போய் முன்பக்க கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே போயிடுச்சு. கடைசியா எப்போ அம்மா சமைச்சு சாப்பிட்டீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாத வந்து 80 வயசு மேல ஆச்சு. ஹார்ட்லயும் வந்து பிளாக் இருக்கு. ஸ்டென்ட் வைக்க முடியல. வரலும் குழந்த மாதிரி பாத்துங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அம்மா பேசுவீங்களா? அவங்களே வந்துருவாங்க. நான் கூப்பிடலாம், அவங்க ஃபோன் வந்துருவாங்க. சாப்பிட்டியா தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற, ஒரு இடத்த உட்கார மாட்டியா, யாருக்காக இப்படி ஓடுற, எந்த பிள்ளை பிள்ளாட்டிக்காக இப்படி ஓடுற அப்படிம்பாங்க. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு வலி. ஆமா ஆமா ஆமா. ஒரு அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஆசையா இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன், ஏதாச்சும் ஒரு நினைவா உங்களுக்கு மனநிலை தருதா? திருமணம் பண்ணிட்டுனா போதும், உனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா